ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மினி ஸ்டார் கூட தான் போட போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் திலகுவதி வந்து நம்ம போட்ட சோப் ட்ரே வந்து போட்டிருக்காங்க. ஸோ போட்டு நம்மளுக்கு வந்து ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து மினி கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புது ஒயர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு அடிக்கு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஒரு அடி ஸ்கேல் பார்த்தோன்னா 1லேருந்து 30 சென்டிமீட்டர் தான் வந்து ஒரு அடி. ஸோ இங்கேருந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு, இது வந்து ஒரு அடி. அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போயிட்டு 2வது அடி, அதுலேருந்து 2 அடிக்கு நான் ஒயர் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2.25 அடி கூட எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரீயாக போட முடியும். நான் வந்து 2 அடிக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து 10 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரீன் கலரில் 4 ஒயரும் 6 வந்து வயலட் கலர் ஒயரும் எடுத்துக்கிறேன். நம்ம 2 அடிக்கு கட் பண்ண 10 ஒயரோட மொத்த லென்த் வந்து இதுதான். இப்போ நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1லேருந்து 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டருக்கு நான் ஒயர் மெஷர் பண்ணி லெஃப்ட் சைடில் விட்டுட்டு நம்ம லூப் மடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 அடி கட் பண்ண ஒயரை 2ஆக மடித்து எடுத்துக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயர் லூப் மேலே இந்த 2 அடி ஒயரோட லூப்பை நம்ம மாட்டிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை இங்கே மேலே போட்டுக்கலாம். இந்த 2 அடி ஒயரோட அடிப்பகுதியை லெஃப்ட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற லூப்பை வந்து நம்ம கீழே இறக்க போகிறோம். இந்த கீழே இருக்க லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயரை எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டு நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். அன்ஈவனாக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம 11 சென்டிமீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து 2 அடி ஒயரை இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூப்பாக மடிச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ரன்னிங் ஒயர் லூப் மேலே இந்த 2 அடி ஒயரோட லூப்பை போட்டுக்கிறோம். ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை மேலே போட்டுக்கிறோம். 2 அடி ஒயரோட அடிப்பகுதியை ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்க ரன்னிங் ஒயர் லூப்பை கீழே இறக்கிக்கிறோம். கீழே இருக்க ரன்னிங் ஒயர் லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயர் எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். அப் அண்ட் டவுன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 2 அடிக்கு கட் பண்ண வயலட் கலர் ஒயரை நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம லூப்பாக மடித்து எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் கலர் ஒயரை நம்ம லெஃப்ட் சைடில் லூப்பாக மடிச்சுக்கிறோம். அந்த வயலட் கலர் ஒயரோட லூப்பை அதுக்கு மேலே போட்டு ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை மேலே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வயலட் கலர் ஒயரோட அடிப்பகுதியை க்ரீன் கலர் ஒயரோட லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். மேலே இருக்க லூப்பை நம்ம கீழே இறக்கிக்கலாம். கீழே இருக்க லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததும் வந்து நம்ம வயலட் ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் கலர் ஒயரை லூப்பாக மடிச்சுட்டு வயலட் கலர் ஒயரை அதுக்கு மேலே போட்டுட்டு ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை மேலே போட்டுக்கிறோம். இந்த வயலட் கலர் ஒயரோட அடிப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். மேலே இருக்க லூப்பை நம்ம கீழே இறக்கிக்கிறோம். கீழே இருக்க லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயரை எடுத்து டைட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்ஸை நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம 4 க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணியிருந்தோம். அதில் 2 மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து வயலட் கலர் ஒயர் வந்து 6 கட் பண்ணியிருந்தோம். ஸோ 6ஐயுமே வந்து கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம 2 க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிப்போம். அப் அண்ட் டவுன் மட்டும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம 10 ஒயரில் 8 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 க்ரீன் கலர் ஒயர் அண்ட் 6 வந்து வயலட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 க்ரீன் கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஸ் லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணும்போது நம்ம தான் டைட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம 2 க்ரீன் கலர் ஒயர், 6 வயலட் கலர் ஒயர், அப்புறம் திரும்பவும் 2 க்ரீன் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணி பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் 11 சென்டிமீட்டர் ஒயர் விட்டுருந்தோம்ல, அதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் விடணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த 2 எண்டில் இருக்க பூவும் மீட் ஆகிற மாதிரி 2 பாதையாக மடிச்சுக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஒயர் விட்ட அளவுக்கு ரைட் சைட்லேயும் வந்து ஒயர் வந்து அதே அளவுக்கு விட்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். நம்ம 2 அடிக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ண 10 ஒயருமே பார்த்தோன்னா லென்த்தாக இருக்கும். சென்டர் ஒயர் மட்டும் குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹைட் டெவலப் பண்ணணும். ஸோ நான் ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலராக தான் எடுக்க போகிறேன். எங்கேருந்து வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் கொஞ்சமாக வந்து ஒயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம லூப் மடிச்சுக்கலாம். லூப் மடிச்சுக்கிட்டு நான் இந்த வயலட் கலர் ஒயர்லேருந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு ரன்னிங் ஒயரோட அடிப்பகுதியை அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். இந்த வயலட் கலர் ஒயரோட அடிப்பகுதியை இந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். மேலே இருக்க ரன்னிங் ஒயர் லூப்பை நம்ம கீழே இறக்கிக்கலாம். இந்த லூப்பை டைட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயர் எடுத்து டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த நாட்ஸை போட்டே போகணும். ஸோ போட்டுகிட்டே போயிட்டு கார்னர் திருப்பும்போது எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் வந்து பார்த்தோன்னா ஹைட்டோட ஃபஸ்ட் லைனும் பேஸோட லைனும் வந்து ஜாயின் ஆகும்போது தான் கார்னர் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கார்னர் திருப்பிக்கலாம்.
ஸோ நார்மலாக வந்து ரன்னிங் ஒயரோட இந்த பேஸ் ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் வந்து கார்னர் திருப்புவோம். செகண்ட் லைன்லாம் வந்து நார்மலாக தான் வரும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட் கார்னர் நம்ம திருப்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும். இதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயரை அடுத்த ஒயர் கூட சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு செகண்ட் கார்னர் கிடைக்கும். நம்ம ஒரே ஒரு லைன் தான் பேஸ் போட்டிருக்கோம், அதனால நம்மளுக்கு உடனே வந்து கார்னர் டர்னிங் வந்துடுச்சு. அவ்வளோதான், இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா நாட்ஸையும் போட்டுட்டே போயிட்டு இந்த எண்டு முடியும் போது நம்ம தேர்ட் டர்னிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு டர்னிங், செகண்ட் டர்னிங், அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு தேர்ட் டர்னிங். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ரன்னிங் ஒயரோட அந்த பேஸ் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். தேர்ட் டர்னிங் முடித்த உடனே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபோர்த் டர்னிங் கிடைக்கும். ஸோ இங்கேயும் ரன்னிங் ஒயர் கூட நம்ம பேஸ் ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறோம். இங்கேயும் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ எல்லா கூடையிலுமே நம்மளுக்கு 4 டர்னிங் வரும். இங்கே 2 இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் நாட் போட போகிறோம். இந்த லைனோடது எப்பவும் போல் நம்ம பேசிக் நாட் வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம லேடர் நாட் போட போகிறோம். ஸோ லேடர் நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒயர் விட்டுருந்தோம்ல லெஃப்ட் சைடில், அந்த ஒயரை நம்ம உள்பக்கமாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்படி உள்பக்கம் வச்சு அந்த கொஞ்சமாக விட்ட ஒயரை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த லைனே வந்து நம்ம பிரிச்சுட்டு போடுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு தான் எப்போவுமே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம வந்து வயர்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லேடர் நாட் போட போகிறோம். ஒயரை வந்து முன் பக்கமாக மடிக்காமல் பின் பக்கமாக மடிக்கிறோம். ஸோ இப்படி மடிச்சுட்டு இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப போட்ட ஃபஸ்ட் நாட்லேருந்து வர மேல் ஒயரை இப்படி லூஸ் பண்ணி லூப்பை இறக்கிக்கிறோம். ஸோ இந்த லூப்பை நம்ம மேலே தூக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பை க்ரீன் கலர் லூப்பை இந்த வயலட் கலர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். அடுத்தது இந்த நாட்டோட ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல மேல் ஒயரு, ஸோ அந்த ஒயரை வந்து இந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலர் லூப்பை அந்த நாட் மேலே வச்சுக்கிறோம். ஸோ மேலே இருக்க வயலட் கலர் ஒயரை எடுத்து இந்த லூப்பை டைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ரன்னிங் ஒயரோட லூப்பை டைட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த பின்னாடி இருக்க ரன்னிங் ஒயரை மேல் நோக்கி எடுத்து முன்பக்கமாக லூப் மடிச்சுக்கிட்டு ஸோ லேடர் நாட்டோட பக்கத்து நாட் இருக்குல்ல அதுக்கு மேலே வர ஒயரை நம்ம எடுத்து இது கூட சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த நாட்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே போங்க. நம்ம 2 லைனுக்கு மட்டும்தான் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கார்னர் டர்னிங் வராது. நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல அங்கே மட்டும் தான் கார்னர் டர்னிங் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டே போங்க. அவ்வளோதான். இதை முடிக்கும் போது நம்ம திரும்பவும் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ நம்ம லேடர் நாட் போட போகிறோம். முன்பக்கமாக ஒயர் மடிக்காமல் பின்பக்கமாக மடிச்சுக்கிட்டு இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணப்போ போட்ட ஃபஸ்ட் நாட் இருக்குல்ல அதுக்கு மேலே வர ஒயரை நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லூஸ் பண்ணி நம்ம லூப் எடுத்துக்கிறோம். இந்த லூப்பை நம்ம மேலே தள்ளிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ரன்னிங் ஒயர் லூப்பை இந்த வயலட் கலர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். மேலே இருக்க வயலட் கலர் ஒயரை இந்த க்ரீன் கலர் லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் லூப்பை இதுக்கு மேலே வச்சுட்டு மேலே இருக்க ஒயரை எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் லூப்பை டைட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ரன்னிங் ஒயர் பின்னாடி இருக்கும், கொஞ்சமாக வந்து ரன்னிங் ஒயர் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் தேவையில்லை. கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ஒயரை உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒரு 2-3 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மீதி இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 10 நாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த 10 நாட்லேருந்து சென்டராக 2 நாட் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து 1 2 3 4 5 5வது நாட்டும், ரைட் சைட்லேருந்து 1 2 3 4 5 5வது நாட்டும். ஸோ நடுவில் வந்து சென்டராக 2 நாட் எடுத்து அதுக்கு மேலே வர ஒயரை எடுத்து நம்ம ஒரு பேசிக் நாட் போட போகிறோம். இப்போ நம்ம சென்டர் நாட் போட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒயர் போகும். ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஜாயின் பண்ணணும். இந்த கீழே இருக்கிற ஒயர் அது கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க ரைட் சைடு ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் நாட் போட்டதும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 4 நாட் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 வயலட் கலர் ஒயர் வரும் அண்ட் 2 க்ரீன் கலர் ஒயர் வரும். அவ்வளோதான், இதோடு நம்ம நிறுத்திக்கணும். இந்த சைடில் வந்து அந்த 11 சென்டிமீட்டர் ஒயர் இருக்கும்ல, அது கூட நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. அதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். அதை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு லேட்டராக பார்க்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வந்து நம்ம ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் வச்சு இந்த பக்கம் வந்து 4 நாட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு வயலட் கலர், அடுத்தது இன்னொரு வயலட் கலர், அடுத்து பார்த்தோன்னா இன்னும் 2 க்ரீன் கலர் ஒயர் வரும். அது கூட நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். மொத்தம் 4 நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும் சென்டரில். அதை வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும், சென்டர் நாட்டு. சென்டர் நாட் போட்டதும் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரைட் சைடில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம 4 நாட் போட்டோம்ல சென்டர் நாட்டுக்கு அப்புறமா, இப்போ வந்து நம்மளுக்கு 3 நாட்டு தான் வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணோம். லெஃப்ட் சைடில் வந்து 3 நாட்டு தான் வரும். இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். தேர்டும் வந்து பார்த்தோன்னா சென்டரில் எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயர் எடுத்து சென்டர் நாட் போட்டுக்கலாம். சென்டர் நாட் போட்டுட்டு அப்புறமா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 நாட் போடுவோம். ஸோ ரைட் சைடு ஒயர் வச்சு இப்போ நம்ம 2 நாட் போடுறோம். ஸோ ஒரு நாட் போட்டோம். இப்போ 2வது நாட்டு. அவ்வளோதான், 2 நாட் முடிச்சிட்டோம். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து 2 நாட் போடணும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட் நாட் போடுறோம். இப்போ செகண்ட் நாட் போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம 2 நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து சென்டரில் எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயர் வச்சு ஒரு சென்டர் நாட் போடலாம். சென்டர் நாட் போட்டதும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இப்போ நம்மளுக்கு ஒரு நாட் தான் போட முடியும். இப்போ சென்டர் நாட் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒரு நாட் போடுறோம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக வந்து ஒரு எக்ஸ் மீட் ஆகும். ஸோ ஒரே ஒரு நாட் சென்டர் நாட் மட்டும் போட்டு இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா எண்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ப் எட்ஜஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் நாட் போட்டுட்டு 4 நாட் போட்டோம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்தோன்னா 1 2 3, இந்த பக்கம் 1 2 3. அடுத்தது தேர்ட் சென்டர் நாட் போட்டு 1 2 1 2. அடுத்தது ஃபோர்த்து சென்டர் நாட் போட்டு 1 1. லாஸ்ட்டாக ஒரே ஒரு சென்டர் நாட். அவ்வளோதான். இப்போது நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அந்த 11 சென்டிமீட்டர் ஒயர் வந்து தனியாக நிற்குதுல, அதை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி சென்டராக இருக்க ஒயரை அடுத்த நாட்டில் வந்து நம்ம சென்டரில் இன்சர்ட் பண்ணி உள் பக்கமாக ஒரு 2 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடை இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம 2 பக்கமும் ஒயர்ஸ் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் போடணும். ஸோ இங்கேயும் 10 நாட் இருக்கும். லெஃப்ட் சைட்லேருந்து 1 2 3 4 5 5வது நாட். ரைட் சைட்லேருந்து 1 2 3 4 5 5வது நாட். இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம ஒரு சென்டர் நாட் போட்டுக்கலாம். சென்டர் நாட் போட்டு இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வரும். ஸோ இதுக்கு மேலே 2 ஒயர் வரும். இதை வச்சு நம்ம முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டெவலப் பண்ணிட்டோம். 2 பக்கமும் டெவலப் பண்ணதும் இப்போ சைடில் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ சைடில் வந்து இங்கே கீழே வந்து ஒரு ஒயர் இருந்தது, அதை நம்ம உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தோன்னா நம்ம ஒயர் வந்து எக்ஸ் மாதிரி மீட் ஆகும். இந்த வயலட் கலர் ஒயர் வந்து எக்ஸ் மாதிரி மீட் ஆகும். எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒயரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு 2 ஒயர் வரும். ஸோ ரைட் சைடில் வர ஒயர் வச்சு ரைட் சைடில் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 நாட் வரும். வெறும் வயலட் கலர் ஒயர் வச்சு மட்டும் நாட் போடுங்க. ஸோ ஃபஸ்ட் நாட் நம்ம போட்டோம். இப்போ வந்து நம்ம 2வது நாட் போட போகிறோம். 2 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடில் நம்ம ஒயர் நாட் போட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம போட மாட்டோம், 2 நாட் வரைக்கும் தான் போடுவோம். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா 2 நாட் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் நாட் போட்டுருக்கோம் லெஃப்ட் சைடில். அடுத்து செகண்ட் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2 நாட் போட்டு முடிச்சிட்டோம். சென்டர் நாட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 நாட். அதுக்கு மேலே வந்து எக்ஸ் மாதிரி ஒயர் மீட் ஆகும் சென்டரில். ஸோ அதை வச்சு நம்ம சென்டர் நாட் போட்டுக்கலாம். சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்டில் ஒரு நாட்டு ரைட்டில் ஒரு நாட். அவ்வளோதான். இப்போ நம்ம ரைட் சைடில் ஒரு நாட் போடுறோம். நல்லா இழுத்து டைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. திரும்ப எக்ஸ் மாதிரி மீட் ஆகிற ஒரு ஒயர் வச்சு ஒரே ஒரு லாஸ்ட் சென்டர் நாட் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் போட்டு முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக நம்ம நாட் போட்டு முடிச்சுதான் நம்மளுக்கு வந்து வயர்ஸ் இந்த மாதிரி மீந்திருக்கும். இதை வந்து நம்ம உள் பக்கமாக இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் வயர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். மீதி ஒயர் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இந்த மாதிரி இருக்க ஒயர்ஸை கிராஸாக வந்து போகிற நாட்டில் உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணாலே போதும். இன்சர்ட் பண்ணிட்டு மீதி இருக்க ஒயர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு மீதி ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயர்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு 2 நாட்டோ இல்லை ஒரு நாட்டுக்கு வர மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 2.25 அடிக்கு வந்து நீங்கள் ஒயர் வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா வந்து கூட போட தெரிஞ்சவங்க இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேண்டில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேரண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, see you.